ஜெய் ஸ்ரீராம் சுந்தரகாண்டத்தில் 13வது சர்க்கம் தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீதா தேவியை பார்க்காத நானும், அதாவது இந்த கான்வர்சேஷன் ஹனுமான் தன்னைத்தானே கேட்குறாங்க. பார்க்கலன்னா மரத்தடியில் இருந்து கொண்டு கையில் கிடைச்சதை சாப்பிட்டோ வாயில் போட்டோ சாப்பிடுகிறவங்கள இந்திரியங்களை அடக்கி வனப்பிரசாஸ்தமாக விடுறேன். கடலை ஒட்டியுள்ள சதுப்பு நில பிரதேசத்தில் கிழங்கு பழம் நீர் ஏராளமாக இருக்கக்கூடிய இடத்துல அரணியை கடந்து நிறைய கட்டைகளை போட்டு பெருந்தீயை வளர்த்து அதில் பிரவேசிக்க போகிறேன். இல்லைன்னா பிரயோபவேசம் செய்து ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தமில்லைன்னு பாவத்தோட ஜீவனுக்கு உடலுடன் உள்ள உறவை நீக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உடலை காக்கைகளும் விலங்குகளும் சாப்பிட்டுட்டோம். அதாவது தன்னோட உயிரை மாய்த்திருவேன் சீதா தேவியை பார்க்கலான்னு அவங்க மனசில் எண்ணிக்கொண்டே இருக்காங்க ஹனுமான். இது மகரிஷிகளால் காட்டப்பட்ட உயிரை துறப்பதற்கான வழி என்பதை என்னோட கருத்துன்னு ஹனுமான் நினைக்கிறாங்க. மாதா சீதா தேவியை பார்க்கலன்னா நீர் வெள்ளத்தில் விழுந்து ஜலசமாதி அடைஞ்சிருவேன். இந்த நீண்ட இரவு தொடக்கத்தில் சுலபமாக இருக்கும். சந்திரன் உதயத்தால் அழகாகவும் கீர்த்தியை வளர்ப்பதற்காகவும் புகழ கொடுப்பதாகவும் இருந்தது. ஆனால் முடிவில் சீதாவை பார்க்காத எனக்கு பயனில்லாதவே போனதே. கருங்கண்ணாலான சீத்தையே பார்க்காம நான் இங்கிருந்து திரும்பி போக மாட்டேன். மரத்தடியில் வசித்து கொண்டு இந்திரியங்களை அடக்கி தபசியாக விட போகிறேன். அதாவது உயிரை விடுறது, தபசியாக தங்கி விடுவதுன்னா இரு வழிகளில் சிறந்ததை சொல்கிறாங்க. சீத்தை இல்லைன்னா இங்கேருந்து திரும்பி சென்றேன்னா அங்கதனும் அவன்கிட்ட வந்த வானர்களும் உயிரை வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. உயிரை விட்டு விடுறதுல பல தோஷங்கள் இருக்குது. உயிருடன் இருக்கிறவங்க எப்பயாவது சுகத்தை பார்க்குறாங்க. நான் உயிரோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்கள சந்திப்பேன். அதனால தான் உயிரை வைத்து கொண்டிருக்க போகிறேன். இப்படி தொடர்ந்து பலவித துயர சிந்தனைகளால் மூழ்கியிருந்த ஹனுமான் யானை போன்ற ஹனுமான் சோகத்தின் கரையை எட்டலை. அதன் பிறகு தைரியத்தை அடைந்த வானவீரர் மனோதிடத்தை பெற்று 10 தலையனும் பலசாலியான ராவணனை கொலை செய்து விடுறேன். மாதா சீதா தேவி அபகரிக்கப்பட்டவங்களாகவே இருந்துட்டு போகட்டும், பதிலடி கொடுத்ததாக ஆயிரும். நான் ராவணனை கொண்டனா, இல்லைன்னா இந்த ராவணனை பெருங்கடலுக்கு மேலாக எடுத்துட்டு போய் வேள்வி சாலையில் பரமேஸ்வரனுடைய வேண்டி கொண்டு பலியாட்டை யுபஸ்தம்பத்தில் கட்டுவதை போல ராமனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த விதம் சீதாதேவியை பார்க்கல கவலை கொண்ட ஆழமான சிந்தனைகளாலும் சோகத்தாலும் சூழப்பட்ட ஆஞ்சநேயர் மறுபடியும் யோசிக்க தொடங்குறாங்க. ராமனுடைய பத்தினியும் கீர்த்தி வாய்ந்தவருமான சீத்தையை பார்க்கும் வரையில் இந்த லங்கை பட்டணத்தில் திரும்ப திரும்ப அவரை தேட போகிறேன். சம்பாதியின் வார்த்தைகளை நம்பி சீதை இலங்கையை உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்லி ராமனை இங்கே அழைத்து வந்திருந்தேன்னா மனைவியை காணாத ராமன் எல்லா வானர்களையும் சுட்டி பொசிக்கிருப்பாங்க. அதனால் ஆகாரத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்திட்டு இங்கேயே இருக்க போகிறேன். நான் இப்படி இங்கேயே தங்கிட்டேன்னா அங்கே உள்ள நர வானர்கள் யாரும் இறந்தும் போக மாட்டாங்க. ஏன்னா சீதா தேவியை பார்க்கல, இங்கே இல்லைன்னுட்டு அங்கே போய் சொன்னாங்கன்னா ராமரும் அவங்களோட சகோதரர்கள் எல்லாருமோ அதே போல் வானரர் வீரர்கள் சுக்ரீவன் இவங்க எல்லாருமே சீதாதேவி இல்லை அப்படின்னா ஒருத்தங்களா உயிரை மாற்றிடுவாங்க நினச்சிட்டு அதனால் நான் இங்கேயே இருக்க போகிறேன்ட்டு ஹனுமான் முடிவெடுக்கிறாங்க. பெரிய மரத்தில் கூடிய அசோகவனம் இங்கே காணப்படுது. இதில் உள்ள போக போகிறேன் நான் இதுவரை தேடலை. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள் ஆகியோரை நமஸ்கரித்திட்டு அரக்கர்களின் துயர வளர்ப்பவனாக செல்ல போகிறேன். தவம் செய்தவரிடம் தவத்தால மகிழ்ந்த தெய்வம் அந்த தவத்தின் பலனை கொடுப்பதை போல எல்லா அரக்கர்களையும் வென்று இஸ்வாகு குலத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சீத்தையை ராமனிடம் திரும்ப கொடுக்க போகிறேன். மகா தேஜஸ்வியும் வாயுகுமாரரான ஹனுமான் கவலையால் பொறியில் கலங்கி சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்ட பிறகு உறுதியாக எழுந்து நிற்கிறாங்க. தேடியும் சீதை கிடைக்கலையா, என்ன காரணம்னு சிந்தித்து மகேந்திர மலையிலிருந்த
புறப்பட்ட போது ராமன் வந்து முதலானவர்களை நமஸ்கரித்தது தான் காரணம் என்னும் முடிவு கட்டி இப்போ வணங்க ஆரம்பிக்கிறாரு ஹனுமான். லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் ஜனகுமாரி சீதா தேவிக்கும் ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் இது எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹனுமான் இவங்களுக்கு நமஸ்காரம் செய்துட்டு சுக்ரீவனுக்கும் வணக்கம் தெரிவித்து எல்லா திசைகளையும் பார்த்துட்டு மங்களமான அசோகவனத்தை நோக்கி பாரு மனசுல உறுதி பூண்டு மேலே செய்ய வேண்டியதை ஆலோசிக்கிறாங்க. அநேக ராட்சசர்கள் இருப்பதும் மரங்கள் நிரம்பதியும் நன்றாக பராமரிக்கப்பட்டதுமான இந்த அசோகவனம் தேட தகுந்தது. இங்க காவலுக்காக நியமிக்கப்பட்ட காவலர்கள் வந்து நிச்சயமா மரங்களை பாதுகாக்கிறாங்க. சர்வ வியாபியான பகவான் வாயுவும் மிகவும் வேகமாக வீசல. ராமனுடைய பணி வெற்றி பெறணும் என்பதற்காக ராவணன் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் என் உடலை சுருக்கி கொண்டிருக்கிறேன். இனி நான் தொடங்கும் முயற்சியில தேவர்களும் முனிவர்களும் வெற்றியை தருவாங்க. தான் தோன்றியதாக பகவான் பிரம்மாவும் தேவர்களும் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும். அக்னியும் வாயுவும் வஜ்ராயுதமுடைய இந்திரனும் பாசத்தை கையில் கொண்டுள்ள வர்ணனும் சந்திர சூரியர்களும் மகாத்மாக்களான அஸ்வினி தேவர்களும் சப்த மருத்துக்களும் எல்லா பூதங்களுக்கெல்லாம் பிரபு யாரோ அவர் மற்றும் என் கண்ணுக்கு புலப்படாத தேவர்களும் வழியில இருப்பவர்களும் எனக்கு வெற்றியை கொடுப்பாங்க. நிமிர்ந்த நாசியும் வெண்மையான பற்களும் மாசில்லாததும் தூய மந்தாகாசத்தோடு கூடியதும் தாமரை இதரை போல கண்களை உடையதும் பளீரென பிரகாசிக்கும் சந்திரனை போன்றதுமான அந்த மங்கை கரசன் திருமுகத்தை நான் எப்போது பார்க்க போறேனோ, கீழ்த்தரமானவனும் பாவியும் இகழ்ச்சிக்குரிய செயல்களை செய்பவனும் பயங்கரமா அலங்காரம் செய்து கொள்பவனும் வேசதாரியுமான ராவணனால பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டவரும் தவம் செய்பவரும் மெல்லியலமான சீதையை வந்து இப்ப நான் எப்படி கண்ணில் படுவார்னு யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல 13வது சர்க்கம் வந்து முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.